கூர்க் அல்லது கொடகு பசுமையான காடுகள், வளமான பள்ளத்தாக்குகள், பனிபடர்ந்த மலைகள், பறந்து காணப்படும் காப்பித் தோட்டங்கள், விண்ணை தொடும் சிகரங்கள், சலசலவென ஓடும் ஓடைகள். கர்நாடகாவின் காஷ்மீர், இந்தியாவின் ஸ்காட்லாந்து என அழைக்கப்படும் கூர்க். ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா. என்னடா இப்படி இருந்த இடம் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இயற்கையை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் நான் போன நேரம் சரியில்லை. ஏற்கனவே நம்ம பார்த்த பாட்டு மாதிரி பயங்கர வெயிலாக இருந்தது, எல்லாமே காஞ்சிருந்தது. ஆனாலும் இந்த வீடியோவில் சென்னையிலேருந்து கூர்குக்கு எப்படி நம்ம பட்ஜெட் ட்ராவல் பண்ணலாம், எந்தெந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம், எந்த டைமில் சுற்றி பார்க்கலாம், எங்கே தங்கலாம் அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு பக்காவான சீசனில் போகும்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின் ஸ்காட்லாண்டு கூர்குக்கு தான் போக போகிறோம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் ஸ்டேஷனில் இருக்கேன். ஆக்சுவலி சென்ட்ரல்லேருந்து தான் புக் பண்ணியிருந்தேன், பட் ஒரு சில வேலையாக நான் திருவள்ளூர்லேருந்தே போகிறேன். காவேரி எக்ஸ்பிரஸில் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ ஆக்சுவலி ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ திருவள்ளூர் ஸ்டேஷனில் என்ட்ராகி நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ காவேரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சென்ட்ரலில் 9:15 கிளம்புது. ஸோ அரௌண்ட் ஒரு 9 மணிக்கு கிளம்புது. ஸோ நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்துட்டுருக்கு. இந்த ட்ரெயின் பார்த்திங்கனாக்கா சென்ட்ரல்லேருந்து 9:15 கிளம்பி நாளைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கெலாம் மைசூர் போய் ரீச் ஆகிடும். ஸோ அந்த ட்ரெயினை இப்போ பிடிக்கிறதுக்கு தான் நம்ம திருவள்ளூர் வந்திருக்கோம். இங்கேருந்து இப்போ நம்ம கூர்க்கு போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க ஜர்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ட்ரெயின் வந்தாச்சு, ஷார்ப்பாக வந்துச்சு. செம்ம ஷார்ப்பாக வந்துச்சுங்க மக்கள், ட்ரெயின் மிஸ் இல்லை. ஸோ ட்ரெயினில் நம்ம எப்படி கூர்க்கு போகலான்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் பட்ஜெட் வைஸில். ஸோ நம்ம கோச் பார்த்திங்கனாக்கா S9. ஸோ நம்ம ஜர்னி கிளம்பியாச்சு திருவள்ளூர்லேருந்து. ஸோ சீட்டு ஃபுல் அவைலபிளாக தான் இருக்குது. அவ்வளோதான். ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கனாக்கா ஒருத்தருக்கு டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 301 ரூபா வருது. அது அப் அண்ட் டவுன் பார்த்திங்கனாக்கா 602 ரூபா தான். மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா அரக்கம் வந்துச்சு. மணி கிட்டத்தட்ட 10:30 மணி. ஸோ ஆல்மோஸ்ட் ஷார்ப்பாக வந்துச்சு ட்ரெயின். ஸோ நான் இப்போது தூங்க போகிறேன். ஏன்னா காலையில் தான் நம்ம எந்திரிக்க போகிறோம், லாஸ்ட் ஸ்டாப் தான். ஸோ அதனால் நல்லா படுத்து தூங்க போகிறேன். மக்கள் மைசூர் இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இறங்கியாச்சு. 6:45 தான் ஆகுது. வர வழியெல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்லா பனி பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் வெயில் எப்படி இருக்குதுன்னு இனிமேல் தான் பார்க்கணும். சரி, நம்ம இப்போ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகணும். அப்படியே வெளியே போயிட்டு பஸ்ஸு நமக்கு மடிக்கரைக்கு போகிற பஸ்ஸு, அதாவது கூருக்கு போகிற பஸ்ஸு கண்டுபிடிச்சி போக வேண்டியதுதான். மக்களே இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் வந்துவிட்டோம். பிளாட்ஃபார்ம் 7 சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபைனலாக பஸ் கிடச்சாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி எலெக்ஷன்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் பஸ் இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். கடைசி சீட்டு தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு சீட்டில் தான் உட்காந்துருக்கேன். சரி, நம்ம சீக்கிரமாக போகலான்ட்டு. எங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னாக்கா முன்னாடி ரிசர்வேஷனும் பண்ணிடலாம். மைசூர்லேருந்து குஷாநகர் பார்த்தீங்கன்னாக்கா 96 ரூபா டிக்கெட்டு. மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குஷாநகர் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஆக்சுவலி அடுத்தது மடிக்கரை. பட் நம்ம இங்கே குஷாநகர்லேயே நிறைய இடம் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கேருந்து ஆக்சுவலி இது கூர்க்கு தான், குஷாநகரும் கூர்க்கு தான். ஸோ
இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து பைக் புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து குஷால் நகர் இந்த ஏரியாவில் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங்காக வந்து மடிக்கரை போக போகிறோம். ஸோ ஜர்னி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரம், 96 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. சூப்பராக அது வந்தாச்சு. வெதர் பார்த்திங்கனாக்கா இங்கே கொஞ்சம் நல்லா வெயிலாக தான் இருக்குது. பட் வந்து நம்ம சென்னையை விட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இல்லை. பஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் கூலாகவே இருந்துச்சு. இங்கே தான் வந்து நம்ம பைக் ரெண்ட் எடுத்துருக்கோம், அந்த ஜூம் பைக்ஸ். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி வந்து இங்கே மடிக்கரில் கொஞ்சம் ஃபேமஸாகவே இருக்காங்க. ஸோ அங்கே நிறைய டைப் வண்டி இருக்குது. நம்ம வந்து ஆக்சஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மக்களே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குது. இட்லி தோசை எல்லாமே காலி ஆகிடுச்சு மீதி எலெக்ஷன் அப்படின்றதாங்க. ஸோ இப்போ வந்து பரோட்டா வாங்குவாங்க. பரோட்டா வச்சு செம்மையாக இருக்குது. 20 ரூபா ஒரு பரோட்டா, ரொம்ப நல்லா இருக்குது. கேரளா பரோட்டா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே ஆன் த வே நம்ம வந்து இந்த கோல்டன் டெம்பிளுக்கு போய்ட்டுருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா போகிற வழியெல்லாம் வந்து அவ்வளோவா காலியாக தான் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி எலெக்ஷன்றதுனால அவ்வளோ ரஷ்ஷாக இல்லையா அப்படின்னு தெரியல. அது டூரிஸ்ட்டு அதிகமாக இல்லையான்னு தெரியல. பட் வந்து வெயில் செம வெயில் அடிக்குதுங்க. காலையில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போது பயங்கர வெயில் அடிக்குது. ஸோ இந்த ரோட்டில் போகிறோம், பார்ப்போம். போகிறவங்கள நிறைய கடைங்க இருக்குது ஷாப்பிங் பண்ணுற மாதிரி. ஸோ கூர்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா காஃபி அதிகம், அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும், ஒயின் கிடைக்கும். ஸோ மக்களே நம்ம வந்து கோல்டன் டெம்பிள் வந்துட்டோம். இங்கே வந்து ஆக்சுவலி பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்கு, பஸ்ஸு எல்லாமே பார்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சார்ஜ் இங்கே வச்சுருக்காங்க. பைக்குக்கு 20 ரூபா, காருக்கு 40 ரூபா. ஸோ நம்ம நேரம் உள்ளே போகலாம். பைக் நிறுத்திட்டோம். நம்ம பைக் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போகும்போது தான் வந்துட்டு பே பண்ணோம். ஸோ இது உள்ளே நம்ம போனோம்னா ஒரு பெரிய ஏரியா இருக்குது. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது. எலெக்ஷன் நடக்குதுன்னு நான் நிறைய பேர் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். 10 மணி நேரம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டூரிஸ்ட். என்னன்னு தெரியலங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா கோக் வச்சுருக்காங்க. கோக்கு, ஸ்ப்ரைட்டு, மவுண்டன் டியூவாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குன்னு தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு பெருசாக வித்தியாசமாக இருக்குது. இங்கே போய் பார்க்கலாம். ஆனால் வெளியே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீஸ்ஃபுல்லாக, சைலண்ட்டாக. ஸோ இதில் தான் மொத்தமாக கோல்டு எல்லாமே இது உள்ள தான் இருக்கும் பொழுது நினைக்கிறேன். கோல்டு டெம்பிள் அப்படின்னு. நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினேன். ஸோ அந்த ஷாப்பில். ஸோ அந்த சொன்னீங்களா அவங்க தான் சேர்ப்பாங்க, டெய்ரி டே அந்த கம்பெனியோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. இவங்க செம பெருசு. எவ்வளோ சொன்னால் வெறும் 20 ரூபா தான். பரவாயில்ல, கம்மியாகவே இருக்குது. ஆக்சுவலி சாக்கோபார் தான் வாங்கினாங்க, ஜம்போ கிளாசிக் சாக்கோபார். ஸோ நல்லா பெருசாக இருக்குது. நான் நினைக்கிறேன் அஃபோர்டபுள் ப்ரைஸும் சேல் பண்ணுறாங்கன்ட்டு. எனிவே பார்ப்போம். அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு அடுத்தது இங்கே வந்து ஒரு கார்டன் ஒன்று இருக்குது, நிசாம் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு. போய் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னாக்கா காவிரி ஆறு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா காவிரி ஆறு. ஆனால் இங்கேருந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு வர வர வந்து ரொம்ப பெருசாகிடும். ஸோ இங்கேருந்து தான், அதாவது இந்த குடகுலேருந்து தான் வந்து காவிரி உற்பத்தி ஆகுது. நாளைக்கு அந்த உற்பத்தி ஆகிற இடம், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கே நாளைக்கு போவோம். ஆக்சுவலி இப்போ தண்ணி இல்லையா, தண்ணி வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரில் போய் அங்கே போய் பார்க்கலாம். நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்கு பாருங்கள், நிசார் காவேரி நிசார் கதாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. மக்கள் 60 ரூபா டிக்கெட்டு. டிக்கெட் பார்க்கும்போதே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 60 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ என்ட்ரன்ஸே வந்து டிக்கெட் கிழிச்சு கொடுத்துட்றாங்க.
போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை பிரிட்ஜ் இருக்கு ஆக்சுவலி. ஓகே, அந்த காவிரி ஆற்றுக்கு நடுவில் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஹேங்கிங் பிரிட்ஜஸ் செம்ம பெருசாக இருக்குங்க, செம்ம லென்த்தாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காவிரி தண்ணி போகிற அந்த ஆற்றுல அதை கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சத்தம் போட் சர்வீஸ் கூட இருக்குது ஆக்சுவலி இங்கே. ஸோ தண்ணி இருக்கும்போது போட் சர்வீஸ்லாம் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்தீங்கன்னாக்கா ஒரு மூங்கில் ஃபாரஸ்ட் மாதிரி இது. உள்ளே சின்ன சின்ன கடைங்களும் இருக்குது, வெளியும் கடைங்க இருக்குது. ஸோ வந்தோம்னா அப்படியே இந்த மூங்கில் ஃபாரஸ்ட்டில் ஒரு வாக் போன மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த காட்டில் வர சத்தம் கேட்குதுங்களா, பூச்சிலாம் கற்று பாருங்க எப்படி கற்றுது. ஸோ அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உள்ளே வரும்போது. அது விட்டால் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை மக்களே. ஒரு வாக்கிங் அப்படியே போகலாம் ப்ளசண்ட்டாக. பட் 60 ரூபா வந்து கொஞ்சம் விலை அதிகம் தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி வந்து மழை வர டைமில் இல்லாட்டி இந்த மான்சூன் டைமில் பனி பொழிகிற டைம்லலாம் வந்தோம்னா இந்த இடம் வந்து அவ்வளோ ரம்மியமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்குது. அது நான் உள்ளே ஒன்றும் பெருசாக பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு 20 ரூபா இல்லை 30 ரூபா, அதிகம்னா 30 ரூபா அது சார்ஜ் பண்ணலாம், இல்லை 20 ரூபா வந்து பெட்டர். இந்த ட்ரைபலோட கல்ச்சரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட இதை வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு பேர்ட் ஃபீடிங் சென்டர் இருக்குது, பேர்ட் பார்க்குன்னு சொல்லி உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு செப்பரேட்டாக டிக்கெட் வாங்கணும் போல இருக்குது. 30 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸு. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல கோழி இருக்குது, இங்கே நிறையா பேர்ட்ஸ் கட்டிருக்கு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸு 30 ரூபா, ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 60 ரூபாயா. ஸோ இங்கே பேரட் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இங்கே நம்ம ஃபீட் பண்ண முடியும். கூட போய்ட்டு நம்ம உள்ளே உட்காந்து ஃபீட் பண்ணலாம். அதில் உள்ளே போய் ஸோ நம்ம உள்ளே வந்தோன்னா கொஞ்சம் ஃபீஸ் கொடுத்துட்றாங்க கையில். ஸோ பாருங்கள் ஃபீட் பண்ணுறோம், சாப்பிடுது. ஃபீடிங் பண்ணிட்டு நம்ம அப்படியே வெளியே வரலாம். ஸோ அது ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் எதனா அவங்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீட் பண்ணுறது. அது ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த கார்டன் இவ்வளோ முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம அப்படியே வெளியே போக வேண்டியதான். ஆனால் சில்ட்ரன்ஸோட பசங்களோட வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு என்ஜாயாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மானம் இருக்குது. வெயிலுக்கெல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு மானம் தான். நிறைய இருக்குது மக்கள் ஆக்சுவலி. மக்களே இப்போ நம்ம அடுத்ததாக போகிறது பார்த்தீங்கன்னாக்கா அரண்நகி டேம் அப்படின்றதுக்கு தான் போய்ட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மடிக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஓன் வெஹிக்கிள் இருந்தாக்கா பெட்டராக இருக்கும் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறதுக்கு. இல்லை என்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு பைக் ரெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலும் பெட்டராக இருக்கும். பேக்கேஜும் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருக்குது. மைசூர்லேருந்தே கூட பேக்கேஜ் பண்ணுறாங்க. கார்லேயே கூட்டிகிட்டு வந்து இங்கே ஸ்டே கொடுத்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து அப்புறம் இங்கே சுற்றி காட்டி கூட்டிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக ஆகும். நம்ம வந்து பட்ஜெட்டில் எப்படி வந்து போகிறது தான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபேமிலியாக வரீங்க, கொஞ்சம் பெட்டராக ஆப்ஷனாக இருக்கணும்னாக்கா நீங்கள் காரில் கூட வந்து பேக்கேஜாக கூட எடுத்துகிட்டு வரலாம். ஸோ மக்களே இப்போ நம்ம டேமுக்கு வந்தாச்சு. அது உள்ள என்ட்ரன்ஸு போய் பார்க்கலாம். இங்கேயும் ஒரு எலிஃபண்ட் கேம்ப் இருக்குன்னு போட்டிருக்கு, பார்ப்போம். இங்கே உள்ளே போய்ட்டு வந்தோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து எலிஃபண்ட் கேம்ப் வந்து இப்போ க்ளோஸ் தான், 4 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுமா. இப்போ வந்து போட்டிங் இருக்குது ஆக்சுவலி. போட்டிங் வந்து அந்த டேமில் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே போட்டிங்க்கான ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போட்டிங் இருந்தீங்கன்னா இதில் தாராளமாக போகலாம். ஸோ இதில் டீட்டெயிலோடு போட்டிருக்காங்க ப்ரைஸ் எல்லாம். அதே போல் வந்து 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போட்டிங் இருக்கும் வந்து. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் பெரிய டேமாக இருக்குது மக்களே, செம்ம பெருசாக இருக்குங்க பாருங்கள். பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க
பேர் எழுதி பாருங்கள், நல்லா பெரிய டேமாக இருக்கும் போல் அது. ஸோ இங்கேயும் வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் கேம்ப்பு, அப்புறம் வந்து போட்டிங். ஸோ போட்டிங்க்கு இங்கே பிக்சர் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும். ஈவினிங் வந்தோம்னா சூப்பராக இருக்கும். மக்கள் இங்கே வந்தாச்சு துபாரா கேம்புக்கு, ஆனால் இன்றைக்கி லீவ் விட்ருக்காங்க. ஸோ நம்மளால் இன்றைக்கி பார்க்க முடியல. நாளைக்கு பார்க்கலாம், சான்ஸ் இருந்தாக்கா ட்ரை பண்ணலாம் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து அதோட நடந்து போய் அங்கே உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ காவிரியில் வந்து தண்ணி இல்லாதனால, தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து போட்டில் போயிட்டு அந்த பக்கம் ஏறி உள்ளே போகணும். இது சார்ஜ் பார்த்திங்கனாக்கா 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது வந்து தண்ணி இருந்துச்சுன்னா போட்டில் சர்வீஸோடு போனாக்கா 150 ரூபா. இங்கேருந்து அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க, அங்கேருந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, மொத்தமாக 150 ரூபா. இப்போ போட் இல்லாதனால வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த பக்கமாக வழி இருக்கான் நடந்து போகிறதுக்கு. எலிஃபெண்ட் கேம்ப் வந்து நார்மலாக தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து போகிறது, அந்த தண்ணியில் போகிறது தான் ஒரு ஜாலி. ஸோ நீங்கள் வரும்போது தண்ணி இருக்கும்போது வந்தீங்கன்னாக்கா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எலிஃபெண்ட் கேம்ப் போகிறதுல பார்த்தீங்கன்னாக்கா வேக்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேக்ஸில் இருக்கிற ஸ்டாச்சுலாம் இருக்குது, அதுக்கிட்ட நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குஷா நகரில் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்லி ஹோல் ரிசர்வாயர். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணி இல்லைனாக்கா அந்த இடத்து, பட் வந்து மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கூர்க்கு வரும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பாருங்கள். மக்களே இப்போ வந்து நம்ம மடிக்கரைக்கு கிளம்பியாச்சு. சரியாக நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 26 கிலோமீட்டர் இருக்குது குஷா நகர்லேருந்து. மக்களே போகிற வழில இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம், ஹோட்டல் பிரைட் இடத்துல தான். ஸோ பார்த்திங்கன்னா 160 ரூபா பிரியாணி. ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு, பசிக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது ஹைதராபாத் பிரியாணி மாதிரியும் இல்லை, மங்களூர் பிரியாணி மாதிரியும் இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. இங்கே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குது ஆக்சுவலி, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. பட் இன்றைக்கி வந்து க்ளோஸ் இருக்குது, எலெக்ஷன்றதுனால வந்து க்ளோஸாக இருக்குது. ஒரு சில கடைகள்லாம் திறந்துருக்கு. மக்களே பக்காவாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம். எலிஃபண்ட் அண்ட் டைகர் ரிசர்வா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனியாக இந்த மாதிரி காட்டுக்குள்ளே பைக்கில் போகிறேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும், போர்டு போட்டுருக்கிறது தெரியும். ஸோ பட் எலிஃபண்ட் அண்டு டைகர் ரிசர்வ் இது. மடிக்கரை உள்ள வந்தாச்சு, மடிக்கரை டவுனில் போயிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே நம்ம போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா இன்றைக்கி மடிக்கரை லோக்கல் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஸோ நம்ம ரூமு புக் பண்ணிடுறோம், வந்து அனுக்ரோதா கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற இடத்துல தான் புக் பண்ணிடுறோம். ஸோ ஒரு குவைட்டான ரீசனபிளான ரூம் அது. நான் அகோடாவில் புக் பண்ணேன் ஆக்சுவலி. வந்து 430 ரூபா என்னோ ரேஞ்சில் தான் இருந்தது. மொத்தமாக டேக்ஸ்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா 510 ரூபா தான் சார்ஜ் வந்தது. இங்கே சரௌண்டிங்கில் வந்து வேறு கோஸ்பாட்டு அப்படின்ட்டு நிறைய ஹாஸ்டல்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் சிங்கிளாக வரீங்க இல்லாட்டி வந்து பேச்சுலர்ஸாக வரீங்கனாக்கா அந்த மாதிரி ப்ரிஃபரேஷன் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ரூம்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் தான் அகோடாவில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். மக்களே நம்ம ரூம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா இப்போ 5 மணி. இப்போது ராஜா சீட்டா அப்படின்ற இடத்துல தான் இருக்கிறோம். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ போய் பார்க்கலாம். இதுக்கு டிக்கெட் பார்த்திங்கனாக்கா 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. ஸோ வந்து பைக் எடுத்தோம்னாக்கா அதுக்கு 10 ரூபா. ஸோ அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெளியே வந்து டீ காஃபி செல் பண்ணுவாங்க, ஆனால் வாங்காதீங்க சொல்ல போனால். 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதனால் அவ்வளோ டேஸ்ட்டாக ஒன்றும் இருக்கிறதில்ல. ஸோ உள்ளே வந்தோம்னா இது ஒரு நல்ல ஒரு சூப்பர் பார்க்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஈவினிங் டைமில் வந்தோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சன்செட் ஆகிற நேரத்தில் முதல் ஒரு நல்ல செம்ம பார்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. பெரிய இது நல்ல பார்க் டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. அந்த பக்கம் சைடில் இருக்க வியூ போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நடந்து போகலாம் அந்த வழியில். அங்கேருந்து நடந்து வந்து நடந்து வரணும். ஆனால் நடந்து வந்தோம்னாக்கா அவ்வளோ ஒர்த்தான பிளேஸ் இது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. காற்றடிக்குது பாருங்கள், அவ்வளோ சில்லுன்னு காற்றடிக்குது. ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு சில்லு காற்று மேலே பட்டு சூப்பராக இருக்குது.
ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அந்த இடத்துல. ஸோ அதான் வந்து மெயினாக இருக்கிற இடம். ஸோ இதே போல் அந்த பக்கமும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இந்த பக்கமும் வரலாம். ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ ஆனால் வந்தோம்னாக்கா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் டைம் இருந்தாக்கா. டைமை பார்த்திங்கன்னா மக்கள் ஃபாக் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வருது. அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டமும் செம்மையாக இருக்குது. நான் காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்செட் வந்து இந்த பக்கம்தான் சன்செட் ஆகிட்டுருக்கு. ஆனால் எல்லோரும் வந்து இந்த பக்கம் பார்த்துட்ருக்கோம் சன்செட் வருது. ஒருவேளை சன்ரைஸு இந்த பக்கம் ஆமான்னு தெரியல. ஸோ வியூ பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. மக்களே நைட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி 9:30 மணி இப்போது. ஸோ இப்போயும் நிறைய ஆக்டிவிட்டியாக தான் இருக்காங்க ஜனங்கள்லாம். ஸோ இங்கே தான் அந்த பாரிஸ் ரெஸ்டாரண்ட், இங்கே தான் வந்து நம்ம நைட்டு டின்னர் வாங்க வந்திருக்கோம். ஷவர்மா பரோட்டா வாங்க வந்தேன். செம்ம ரஷ்ஷாக இருக்குது இந்த கடை இப்போ கூட. ஸோ நிறைய கடைங்க இங்கே இருக்குது, நிறைய டைப் இருக்குது. நாளைக்கு தான் வந்து ஆத்தென்டிக் ஃபுட்டு, அந்த இட்லி வடை சாம்பார் மசாலா தோசை எல்லாம் நாளைக்கு தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி நம்ம வந்து பரோட்டா பிரியாணி அப்படியே போயிடுச்சு இன்றைக்கி டே. நாளைக்கு காலைல வந்து பார்த்திங்கனாக்கா 5:30 மணிக்கெலாம் வந்து அந்த மண்டல்பட்டி அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபாகை நம்ம பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் 5:30 மணிக்கு ஜீப்பு ஒரு பேசியிருக்கு, ஷேரிங்கில் பேசிவிட்டு போகிறோம். சரிவே இப்போ நான் இன்றைக்கி டின்னர் வாங்கிட்டு இந்த எபிசோடு இன்னையோட முடிக்கிறோம். நாளைக்கு காலையில் மண்டல்பட்டி போகும்போது பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். நாளைக்கு கூர்கோட 2வது பாகத்தை பார்ப்போம். இந்த கூர்க் ட்ரிப்போட பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2700 ரூபாய்க்கிட்ட வரும். சென்னையிலேருந்து மைசூருக்கு ட்ரெயினில் அப் அண்ட் டவுன் 602 ரூபா. மைசூர்ந்து குஷால் நகருக்கு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 192 ரூபா. நம்ம லோக்கல் சைட்ஸ்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு பைக் ரெண்டு ப்ளஸ் பெட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா 1400 ரூபாய்க்கிட்ட வரும். என்ட்ரன்ஸ் ஃபீஸு, பார்க்கிங் இதெல்லாம் சேர்த்தோம்னாக்கா ஒரு 600 ரூபா கிட்ட வரும். ஸோ இது எல்லாமே சேர்த்தோம்னா ஓவராலாக 2700 ரூபா பட்ஜெட் வரும். இந்த பட்ஜெட்டில் ரூமும் ஃபுட்டும் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா ரூமும் ஃபுட்டு வந்து ஒரு ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் ஆவரேஜான ரூமு, ஆவரேஜான ஃபுட்டு எடுத்தோம்னாக்கா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். கிட்டத்தட்ட வந்து 3700 ரூபாயில் நம்ம வந்து கூருக்கு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம்.